இதன் மூலம் போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே நஷ்டத்திலும் மானியம் கொடுத்து திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. நீங்கள் ஊழியர்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு ஏராளமான நிலுவையை வைத்து விடுகிறீர்கள். அவர்கள் அதை கோரி போராட வேண்டிய நிலை இருக்கிறது. ஊதிய உயர்வு ஒப்பந்தங்கள் குறித்த காலத்தில் போடப்படுவதில்லை. தொழிலாளர்களை வஞ்சித்து கசக்கி பிடித்து ஓய்வு பெற்றவர்களுக்கு உரிய பணப்பயன்களை கொடுக்காமல் இந்த மாதிரியான ஊதாரித்தனமான செலவில் ஒரு அரசாங்கம் நிர்வாகம் ஈடுபடுவது என்பது நிதி நிர்வாக பொறுப்புடைமைக்கு இலக்கணமே கிடையாது. நீங்க இப்ப திமுக அரசை திட்டுறீங்க. இல்ல, அதே வேலையைத்தான் இன்னும் அதிகமாக கூடுதலாக பார்ப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முற்பட்டிருக்கிறார். இதற்கு நோக்கம் என்ன? மக்கள் மீதான கரிசனமா? மக்கள் மீதான அக்கறையா? அல்ல, ஓட்டு வங்கி அரசியல், ஓட்டு பிச்சை அரசியல். இந்த ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு நீங்கள் அரசாங்க கஜானாவை திறந்து விடுகிறீர்கள். அரசாங்கம் ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கு மேல் கடனில் இருக்கிறது.